ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்டைல் பப்பு அண்ட் அதே மாதிரி ஆந்திரா ஸ்டைல் பீன்ஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆந்திரா ஸ்டைல் பப்பு பண்ணுறதுக்கு நான் 1/3 கப்பில் பருப்பு ஒரு 10 நிமிஷமாக 2 வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பருப்புக்கு எந்த அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிட்டீங்களோ அதே அளவுக்கு 2.5 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது 4 விசில் விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பருப்பை நல்லா மசிச்சாச்சு. இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நான் கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு அண்ட் சில்லி பவுடர். இது சில்லி பவுடரும் தனியா பவுடரும் சேர்ந்து இருக்குது ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில். ஸோ இது நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அது இது கூடவே நல்லா தேவையான அளவு தண்ணி. ஸோ நம்ம இந்த கப்பில் தான் பருப்பு அளந்தோம் இல்லையா, இதுலேயே நான் இன்னொரு 2 கப்புக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இதுக்கு உப்பு காரம் சரியாக இருக்கான்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கலாம். வேணும்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சுக்க போகிறோம். இப்போ பருப்பு தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஸோ அதில் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். சூடானோடனே தாளிக்கிறதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்ட்டு ஒரு நிமிஷம் காமிச்சிடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஜீரகம் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே நம்ம தாளிச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் ஒரு 2 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம தாளிப்புக்கு போட்டது எல்லாமே செவந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தால், இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா ரோலிங் பாயில் வர அளவுக்கு கொதிக்கட்டும். பருப்பு இப்போ நல்லா கொதித்து ரோலிங் பாயிலிங் பாயிண்ட் வந்திருக்கு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொரியாண்டர் இதை சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆந்திரா ஸ்டைல் பப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீன்ஸ் பொரியலுக்கு பீன்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு. இப்போ பீன்ஸை வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது முக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், இம்மாசார அளவுக்கு.
இது நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு லிட்டு போட்டு. பீன்ஸ் வந்து ஒரு 8 மினிட்ஸ் போல் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. இது இப்போ கையில் நசுக்க வரணும். இந்த அளவுக்கு வெந்த பிறகு இந்த தண்ணியை நம்ம இப்போ வெடிக்கட்டிக்கலாம். இப்போ பீன்ஸ் ஸ்டிர் ஃப்ரைக்கு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம், மசாலா பவுடர். அதுக்கு தேவையானது என்னென்னா 250 கிராம் பீன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, கூடவே அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, தோலோட ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு, கூடவே கொஞ்சமாக கொப்பரை தேங்காய். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் ஆயிலி ஐட்டம். அந்த பொரியலுக்கு தேவையான காரம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். அண்ட் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதை ஒரு கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தாளிக்கிற சாமான் என்னென்னு காமிச்சிடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை அண்ட் கொஞ்சோண்டு உளுந்து. இப்போ இது எண்ணெய் சூடானதோ இது எல்லாத்தையுமே நம்ம தாளிச்சிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் சேர்ந்து கடுகு வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஆல்ரெடி நம்ம மசாலா பவுடரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அண்ட் வேக வைக்கும் போதும் நம்ம பீன்ஸுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதை ஞாபகமாக வச்சுட்டு நீங்கள் சேருங்க. இந்த ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க பொடி இதை நான் அப்படியே சேர்த்துடுறேன். ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த மசாலாவில், அதோட காரம் கொஞ்சம் அடங்கணும். ஸோ இப்போ 2 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. சில்லி பவுடரோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. பீன்ஸ் பொரியல் ரெடி. இப்போ இதை பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஆந்திரா மீல், ஆந்திரா பப்பு வித் பீன்ஸ் ஸ்டிர் ஃப்ரை, கூடவே வத்தல் அண்ட் அவக்காய் ஊறுகாய். நீங்களும் இது மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.